வெல்கம் டு லக்ஷ்மி காப்பியர் சொல்யூஷன்ஸ். இங்கே நம்ம Canon IR Advance 4025 பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் கண்ணம்மா மேடம்ன்றவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட லொக்கேஷன் நம்ம மிஷின் கொண்டு போயிட்டு அழகாக நம்ம எல்லாமே சேஃபாக டெலிவரி அண்ட் இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே அதை பார்த்து தாங்க இருக்க போகுது. ஸோ இந்த மேடம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு 6 months பேக் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு சின்ன பிரிண்டர் மாதிரி வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, லைக் HP Canonன்ற மாதிரி பிரிண்டர் மாதிரி. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அவுட்புட் அவங்களால எடுக்க முடியல. ஏன்னா வால்யூம் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் எடுக்க முடியாது. ப்ளஸ் காப்பி காஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்பேர் டு இந்த மிஷின் கம்பேர் பண்ண போது ரொம்ப கூட வரும். இப்போ இந்த மிஷினில் காப்பி காஸ்ட் பார்த்திங்கன்னா 10 paise அந்த ரேஞ்சில் தான் வருது. அந்த பிரிண்டர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ண போது உங்களுக்கு எபோ ₹1 அந்த ரேஞ்ச் வந்துடும். ஏன்னா ஒரு சின்ன கேட்ரேஜே பார்த்திங்கன்னா ₹350 வருது. ஜஸ்ட் ஒரு 150 to 200 பேஜஸ் தான் உங்களுக்கு அவுட்புட் வருது. ப்ளஸ் டூப்ளெக்ஸ் ஆப்ஷன் வராது. ஐடி கார்டு பக்கத்தில் வச்சு உங்களால் பிரிண்ட் எடுக்க முடியாது. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு கம்மியாக இருக்கிற டைம்னால ஃபீச்சர்ஸும் கம்மியாக இருக்க காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா டைம் டிலேஸ் நிறையா இருக்கும். நீங்கள் ஐடி கார்டு ஒரு சிங்கிள் சைடு எடுத்துகிட்டு திரும்பி பேப்பரும் நீங்கள் ரிட்டன் ட்ரேயில் ஃபிட் பண்ணணும். கார்டே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் நீங்கள் திருப்பி வைக்கிறதுக்குள்ள டைம் ஜாஸ்தி எடுக்கும். ஸோ கிளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் எமர்ஜென்சி காரணத்தினால வந்து எடுப்பாங்க. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போனால் டிலே ஆகுது. ஸோ அந்த காரணத்தினால வரமாட்டாங்க. ஸோ உங்களுக்கு தான் பிஸ்னஸ் லாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி காரணத்தினால நீங்கள் பிரிண்டர்ஸ் இந்த மாதிரி போகாமல் இந்த மாதிரி பெரிய மிஷின் போனீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் ரன் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுமே உங்களுக்கு வந்து டீசெண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். லைஃபுமே பார்த்திங்கன்னா 15 lakhs காப்பீஸ் அந்த ரேஞ்ச் வருது. ஸோ அந்த மேடமுக்கு பார்த்திங்கன்னா இந்த மிஷின் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். இந்த நல்லாவே இருக்கும், நீங்கள் தாராளமாக நீங்கள் மிஷின் பர்ச்சேஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ என்னோட சஜஷன் கேட்டுட்டு அவங்க ஆஃப்டர் 6 months கழிச்சு அவங்க கடையாக ஓப்பன் பண்ணாங்க. ஃபஸ்ட் வந்து சின்னதாக பார்த்திங்கன்னா வீட்டிலே பண்ணியிருந்தாங்க. இப்போ SK ட்ராவல்ஸ்ன்ற மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ட்ராவல் ஏஜென்சி, ஸ்டேஷ்னரி ப்ளஸ் வந்து ஆன்லைன் ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ மிஷின் பர்ச்சேஸ் பண்ணிடலான்ட்டு நம்மக்கிட்ட வரப்போது இந்த மிஷின் இன்றைக்கி வந்து நல்லா இருக்குங்கன்ற மாதிரி நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மிஷின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க.
காப்பிக்குள்ளே போனால் ட்ராயிங் பேப்பர் என்ன A4 எழுதுன நெக்ஸ்ட் டே ஓகே போர்ட்ரேட்லாம் டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதாக இருக்கும் நம்பர் காப்பி 1 2 நம்ம போடணும் ஷார்ட் எடுத்திங்கன்னா 2 பேரில் வரும் இதே ஃப்ரண்ட் அண்ட் பேக்னா 2 சைடு ஆப்ஷன் 1 சைடு 2 சைடு இப்போ ஒரு கூட ஸ்கேன் ஆகும் அங்கே எதுவுமே இல்லை திருப்பி அதையும் வச்சு ஸ்கேன் பண்ணுறேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்னா திருப்பி ஷார்ட் காப்பி ஷார்ட்டு நம்பர் ஆஃப் காப்பி எதுவும் காட்டுங்க இப்போ ஷார்ட் காப்பி உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆகிடும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு எப்போதுமே ஒரிஜினல் வைக்கக்கூடாது வந்து ஜெராக்ஸாக வைக்கணும் இது ஒரிஜினலா ஒரிஜினலாக தான் இப்போ அந்த ஓப்ரேட் இது கொடுத்தாங்கல்ல சரி ஏதோ உங்களுக்கு ஃபார்ம் சொல்லணும் ஒரிஜினல் எப்போ வைக்கக்கூடாது சைன்டு டாக்குமெண்ட் எதுவுமே அதில் வைக்கக்கூடாது ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஸ்டார்ட் வழி தெரியுங்க திருப்பி அங்கே எங்கே வைக்கணுமோ அங்கேயே வைக்கணும் நம்பர் ஆஃப் காப்பி 2 காப்பி ஷார்ட் காப்பி லாஸ்ட் என்ன ஃபோனில் இருக்கா மேலே ஃபார்வர்ட் ப்ரெஸ் ஸ்லீப் வைக்காது காப்பியை ப்ரெஸ் என்ன எடுக்க போகிறீங்க ஐடி கார்டு ஓகே குவிக் மெனுவை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஐடி கார்டு தொடங்க ஓகே இப்போ மேலே ஸ்கேனர் ஓப்பன் பண்ணுங்கள் இங்கே பிடிச்சி தான் ஓப்பன் பண்ணணும் இந்த இடத்துல தான் முடிச்சு சொல்லணும் இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குங்க ஓகே க்ளோஸ் பண்ணுங்க போதும் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க இப்போ பேக் சைடு திருப்பி வைங்க அதே இடத்துட்டு அப்படியே பேக் சைடு திருப்பி வைங்க கொஞ்சம் லெஃப்ட்டில் கூட தள்ளி வச்சுக்கலாம் பேக் பேஜ் வைக்கும்போது ஓகே க்ளோஸ் பண்ணுங்க மறுபடியும் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் எத்தனை காப்பீஸ் வேணும் ஸ்டார்ட் காப்பி கொடுங்க தொடுங்க பேப்பர் இல்லை ஸோ மிஷினோட குவாலிட்டி வீடியோ அவங்களோட டெமோ வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட லொக்கேஷனுக்கு நாங்கள் மிஷின் சேஃபாக கொண்டு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு புரிகிற அளவுக்கு இன்ஸ்டலேஷன் டெமோ எல்லாமே கொடுப்போங்க. நம்மக்கிட்ட Canon, KYOCERA, KONICA, Xerox என்ற பிராண்ட்ஸ் இருக்குது. நம்ம ஆஃபீஸ் அம்பத்தூரில் லொக்கேட்டாக இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வரதுனாலும் வரலாம். உங்களுக்கு எல்லா மிஷின்ஸுமே நாங்கள் ஆன் பண்ணி கிளியர் டெமோ எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கிளியராக கொடுப்போம். ஒன்ஸ் ஓகே நீங்கள் சொன்னது பிறகு தான் உங்களுக்கு மிஷின் நாங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுப்போங்க. இன்கேஸ் உங்களால் வர முடியல, அவுட் ஸ்டேஷனில் இருக்கீங்க, தஞ்சாவூரில் இருக்க, மதுரையில் இருக்கீங்க, ஸோ இந்த மாதிரி கிளைண்ட் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். எங்களை நம்பி நீங்கள் டேரெக்டாக பணம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு பேக் பண்ணி சேஃபாகவே உங்களுக்கு MSS பார்சல் சர்வீஸில் அனுப்பிச்சிருவோங்க. தேங்க்யூ.